ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிவிஸ் கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாழைப்பழத்தை வச்சு ஈஸியாக எப்படி நம்ம ஒரு ஸ்வீட் செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் இதுக்கு ஒரு கப் மைதா மாவு எடுத்துக்கிறேன். இது 250 ml அளவுக்கு. இது கூட அதே கப்பில் 3/4 கப் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் எடுத்துக்கோங்க. இது கூட ஏலக்காயை நான் பொடி பண்ணி சேர்த்திக்கிறேன். இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்திக்கிறேன், பேக்கிங் சோடா. இதுக்கப்புறம் ஒரு பழுத்த வாழைப்பழத்தை இது கூட நம்ம சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாகவே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு பேனில் ஆயில் ஊற்றி சூடு பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துடலாம். நீங்கள் இதை ஒரு குட்டி குட்டி போண்டா மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இது ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா இது ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். இது செய்கிறதுக்கு ரொம்பவுமே டைம் எடுக்காது. ஒரு 5 to 10 மினிட்ஸில் நீங்கள் ஈஸியாக செஞ்சிடலாம். இது கிட்ஸுக்கு ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் ரெசிபியாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.